ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப எம்மியான டிஷ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு அரை கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அதோடு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே அது மேரினேட் ஆகட்டும். இது 1/2 அன் ஹவர் மேரினேட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். ஏன் அப்படின்னா மேரினேட் பண்ணிங்கன்னா அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் சிக்கன் பீஸ் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். ரெண்டாவது நாட்டுக்கோழி சாதாரண கோழியை விட கொஞ்சம் லேட் ஆகும் குக் ஆகிறதுக்கு. அதனால தான் இது 1/2 அன் ஹவர் அப்படியே மேரினேட் ஆகட்டும். இப்போ இது கூட அரைச்சி ஊற்றுறதுக்கு நான் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் ஒரே சில் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் ரொம்ப போட தேவையில்லை. மிளகு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நாட்டுக்கோழி குழம்புக்கு எப்போதுமே மிளகு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இதை அரைச்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடான உடனே ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிக்கட்டும். ஓரளவு வதங்கினவுடனே நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கன் பிரட்டி வைக்கும் போது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் 1 ஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். இது வதங்கின உடனே நம்ம இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இது கூட நான் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணுறேன். புதினா ஒரு கை ஃபுல்லாக புதினா ஆட் பண்ணுங்கள். புதினா ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி குழம்பு புதினா ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட மசாலா ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் மசாலாத்தூள், குழம்பு மசாலாத்தூள், அப்புறம் தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அப்படி வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மிளகு, ஜீரகம், சோம்பு, தேங்காய்லாம், அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட நம்ம இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிட போகிறோம். ஆட் பண்ணி ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் நம்ம தேவையான தண்ணி ஊற்றி நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 விசில் விடுங்க, குக் ஆயிரும். இங்கே பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். 2 விசில்லே வெந்துடும். சாதாரண கோழி நம்ம சட்டியிலே செய்கிற மாதிரி இருக்கும். நாட்டுக்கோழி நம்ம குக்கரில் செஞ்சால் தான் அது நல்லா வேகும். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகுலாம் போட்டு செஞ்சதுனால ரொம்ப டேஸ்ட்டு. நாட்டுக்கோழினால ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது நம்ம இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸ், கீ ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். யூஸ்வலாக நாட்டுக்கோழி குழம்புல நாட்டுக்கோழியில் எப்போதும் குழம்பு வைக்கிறது தான் ரொம்ப அதுக்கு டேஸ்ட்டு. மற்ற ஃப்ரை பண்ணுறது அதெல்லாம் விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.